இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பத்மா என்கிற பத்மாவதி அபரிமிதமான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாருன்னு மைக்ல ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெடி வெடிக்கும், பத்மா வாழ்க வாழ்கன்னு சத்தம் காது கிழிக்கும். அப்படியே ஓடி போயிட்டா உனக்கு நல்லது. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, வரவே கூடாது. எல்லாரும் நீ ரொம்ப நல்லவ, நியாயமானவ, வாக்கு மாற மாட்ட அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நீ கொடுத்த வாக்க காப்பாத்துவல்ல. அதாவது நான் ஜெயிச்சதும் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவல்ல. நீங்க ஜெயிச்சா போயிடுவேன். அம்மா ஜெயிக்க போறது உறுதி, நீ போக போறது மேலும் உறுதி. நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அம்மா ஜெயிப்பாங்க, நீ வீட்டை விட்டே போயிடுவ. அதுக்கப்புறம் அந்த மலேசியா சிரிக்கிய ஒரு வாரத்துக்குள்ள ஓட வச்சிருவோம். அவ மலேசியாவுக்கு பறந்து போயிடுவா. உன்னை விரட்டுறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அவளை விரட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி, ஏன்னா அவ ஒரு லூசு. அப்புறம் என்ன? சிவாவுக்கும் ஏன் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தா வழக்கம் போல சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்புறம் பாட்டி கேட்ட மாதிரி 10 மாசத்துல எனக்கும் சிவா மாமாவுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கும். ஏய், எதுக்கு சிரிக்கிற? ரெண்டு பேரும் அளவுக்கு மேல கற்பனை பண்றீங்க. நடக்காததெல்லாம் நடக்க போற மாதிரியே நம்புறீங்க. ஜெயிக்க போறது நான் தான். நான் பாக்குற மாப்பிள்ளைய ரம்யா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் பத்மா என்கிற பத்மாவதி அவங்க புருஷன் வீட்டுக்கு போகணும். அதான் நடக்கும். ஏய், நீ நல்லா இமேஜின் பண்ற. நீ இந்த தேர்தல்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் ஊரா வீடு வீடா போய் ஓட்டு கேக்குறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. நீ நல்லவதான், ஆனா அது மட்டும் பத்தாது செல்லும். இது அரசியல், அரசியல் ஞானம் வேணும். அது உனக்கு சுத்தமா இல்ல, ஏன்னா நீ நல்லவ. இது பாரு, ரிசல்ட் வரும், நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன். நாம ஏன் தோத்தோன்னு நீ வாழ்நாள் முழுக்க யோசிச்சாலும் உன்னால காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அரசியல். நல்லவளே, சரி வரட்டுமா மாமா?